அன்பார்ந்த மாணவர்களே, உங்களை அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய ப்ராப்ளம் எக்ஸாம்பிள் 2.30 சுருக்குக 1 + cos 2θ + I sin 2θ டிவைடட் பை 1 + cos 2θ - I sin 2θ ஹோல் பவர் 30. இப்போ இந்த இசட் என்ன எப்படி எடுத்துக்கலாம்னா cos 2θ + I sin 2θன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிடணும். ஓகேவா? நமக்கு தெரியும் நம்ம மாடுலஸ் ஆஃப் இசட் நம்ம என்ன சொல்லுவோம், மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் மாடுலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஒன்று வேண்டாமா, மாடுலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. இதெல்லாம் என்னது காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ப்ராப்பர்ட்டிஸ். இந்த ப்ராப்பர்ட்டியெல்லாம் நம்ம படிச்சுக்கணும். படிச்சுக்கிட்டால் தான் நம்ம இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு நம்ம அப்ளை பண்ண முடியும். மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் என்ன சொல்லுவோம், இசட் பார். ஓகேவாம்மா? தென் இங்கே என்ன சொல்கிறோம், ரெண்டு ப்ராப்பர்ட்டி இருக்குது. மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1ன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி, மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு இசட் பார் அப்படி சொல்லலாம். ஸோ இசட் ஸ்கொயர் என்னது, ஸோ த 1 z bar equal to 1, that implies z bar equal to 1 by z. ஓகேவாம்மா? இதெல்லாம் காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ப்ராப்பர்ட்டி. நமக்கு என்ன தேவை, z equal to cos 2θ + I sin θ. z bar equal to 1 by z, that is equal to z power -1, that is equal to z ஓட என்னதுமா cos 2θ + I sin 2θ whole power -1. So that is equal to z bar equal to cos 2θ minus minus உள்ளே கொண்டு வந்தால் I sin 2θ. ஓகேவாம்மா? இதெல்லாம் எப்படி நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, நான் உங்களுக்கு ஒரு ஃபார்முலா சொல்கிறேன். cos θ + I sin θ ஹோல் பவர் என்ன சொல்லணும், cos nθ + I sin nθ. இதெல்லாம் படிச்சுக்கிடணும். cos θ + I sin θ ஹோல் பவர் -nனா என்னது, cos θ - I sin nθ. இதெல்லாம் என்னது ப்ராப்பர்ட்டிஸ். இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நம்ம படிச்சுக்கிடணும். படிச்சுக்கிட்டால் தான் என்ன செய்ய முடியும், இந்த ப்ராப்ளத்தில் நம்ம அப்ளை பண்ண முடியும். நீங்கள் கேட்பீங்களா, இசட் பார் ஈக்குவல் டு, இங்கே பாருங்கள், இசட் பார் ஈக்குவல் டு 1 by z, அதை இசட் பவர் -1. ஸோ இசட்டுக்கு உண்டான வேல்யூ cos 2θ + I sin 2θ ஹோல் பவர் -1. பாருங்கள், இங்கே -n, அப்போ இங்கே என்னது cos nθ, இங்கே -n, அப்போ cos nθ - I sin nθ. இங்கே மைனஸை உள்ளே கொண்டு படிக்கலாம், cos 2θ - I sin 2θ. ஸோ இசட் பார். இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, பார்ப்போம். இசட் ஈக்குவல் டு cos 2θ + I sin 2θ. இசட் பார் ஈக்குவல் டு cos 2θ - I sin 2θ. So that is equal to cos 2θ + I sin 2θ divided by 1 + cos 2θ - I sin 2θ, that is equal to 1 + cos 2θ + I sin 2θ z divided by 1 + cos 2θ - I sin 2θ, that is equal to 1 + z bar. So that is equal to 1 + z divided by 1 + z bar. என்ன எப்படி எழுதலாம், 1 by z எழுதலாம் தானம்மா. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கலாமா, z bar equal to 1. So z bar equal to 1 by z. So that is equal to 1 + z divided by LCM எடுத்த z plus 1 divided by z. So that is equal to 1 plus z into 1 plus z. So that is z cancel. So z. So that is equal to 1 plus cos
2 theta plus I sin 2 theta divided by 1 plus cos 2 theta minus I sin 2 theta whole power என்னது 30 30 equal to z power 30 that is equal to z என்னதுமா cos 2 theta plus I sin 2 theta cos 2 theta plus I sin 2 theta whole power 30 so that is equal to cos இந்த 30 into 2 theta plus I sin 30 into 2 theta so that is equal to cos of 60 theta plus I sin 60 into theta இது வந்து சொல்கிறாங்க cos theta plus I sin n I plus I sin theta தான் உள்ள எண்ணை கொண்டு போகிறோம்ல அதே மாதிரி இங்கே வந்து 30 உள்ளே கொண்டு போகிறோம் cos 30 என்ன பார்த்தீங்களாம்மா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம் cos theta plus I sin theta whole power n equal to cos n theta plus I sin n theta அந்த எண்ணுங்கிறது 30 அந்த 30 இங்கே வந்துட்டா cos whole power n ஸோ n வந்து உள்ளே வந்திருக்கு ஸோ cos 60 theta plus I sin 60 theta ஓகேவாம்மா இந்த ப்ராப்ளத்தை வந்து இதில் ஃபுல்லாக ப்ராப்பர்ட்டியாக இருக்குமா modulus of z equal to modulus of z square equal to 1 z square வந்து ஒன்றுங்க modulus of z square வந்து z bar that is 1 so z bar equal to 1 by z ஓகேவாம்மா so z bar equal to 1 by z that is z power minus 1 cos 2 theta plus I sin 2 theta whole power minus 1 minus வந்து உள்ளே வந்து இறங்குது ஓகேவா z bar equal to cos 2 theta minus I sin 2 theta so 1 plus z divided by 1 plus z bar வந்து 1 by z so that is equal to simplify பண்ணி zன்னு வருது ஓகேம்மா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா இந்த நம்ம அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலில் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் பற்றி கிட்டத்தட்ட ஒரு 100 ப்ராப்ளத்தை ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம்மா நீங்கள் அங்கே போய் ஸ்டடி பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸ்டூடெண்ட்